அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10th தமிழ் புக்கில் ஒரு செயல் பகுதியும் ஒரு உரைநடையும் தான்ப்பா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இரட்டுற மொழிதல் அப்படிங்கிற செயல் பகுதி பார்த்துடலாம். இந்த இரட்டுற மொழிதலில் வர பாடல் வரியை யார் இயற்றுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்த கவிமணி தமிழ் அழகனார் அவர்களுடைய பாடல் வரி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இரட்டுற மொழிதல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுவோம். இரட்டுற மொழிதல் அப்படின்னா ஒரு சொல் இருக்குது இல்லைங்களா, இல்லை அப்படின்னா ஒரு சொற்றொடர் இருக்குது இல்லைங்களா. ஒரு சொல்லு இல்லைன்னா ஒரு சொற்றொடர் ரெண்டுமே இரு பொருள்பட வருவது தான் இரட்டுற மொழிதல். அதாவது ஒரு சொல்லை பிரிச்சிங்க அப்படின்னா அது ரெண்டு பொருளை தரும். அப்படி ரெண்டு பொருள் தரதுக்கு பேர் தான் இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த செய்யுள் பகுதியில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழை கடலுக்கு ஒப்புமைப்படுத்தி இந்த பாடல் வரி சொல்லியிருப்பாங்க. அதில் தமிழ் கடல் ரெண்டுக்குமே நம்ம பிரித்து என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத விளக்கத்தோடு பார்த்துடலாம்ப்பா. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆழிக்கு இணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆழி அப்படின்னா கடல் பகுதியை குறிக்கும். தமிழை கடலுக்கு இணையாக தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதோட மீனிங்ப்பா. ஃபஸ்ட்டு பாருங்கள், முத்தமிழ் துய்ப்பதால். முத்தமிழ் அப்படின்னா நம்ம தமிழில் இயல், இசை, நாடகம் அப்படின்னு சொல்லி 3 வகையாக இருக்கு இல்லைங்களா. அந்த 3 வகையான அந்த தமிழையுமே துய்ப்பதால் அப்படின்னா கற்பது இல்லைன்னா தருதல் அப்படிங்கிற மீனிங்கில் ரெண்டுமே வரும்ப்பா. அந்த 3 வகையான தமிழையுமே கற்பதால் தருதலால் அப்படிங்கிற மீனிங் நம்ம தமிழை பார்க்கும்போது வரும். இதே கடலை சொல்லும்போது முத்தமிழ் அப்படின்னா முத்து ப்ளஸ் அமிழ், அதாவது முத்தமிழ் அப்படிங்கும்போது அது என்ன மாதிரி குறிக்கும் அப்படின்னா முத்தினை அமிழ்ந்து எடுத்தல் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். கடலில் மூழ்கி முத்து எடுக்கிறாங்கல்ல, அந்த மீனிங்கில் தான் கடல் முத்தினை தருகிறது அப்படிங்கிற மீனிங்கில் வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், முச்சங்கம் கண்டதால். முச்சங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் இயல், இசை, கடை அப்படின்னு 3 சங்கங்கள் இருக்குல்ல, அந்த 3 சங்கங்களால் தமிழ் வளர்த்தெடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. அதே கடலுக்கு சொல்லும்போது வெஞ்சங்கு, சலஞ்சலம், பாஞ்ச சன்னியம் அப்படிங்கிற 3 வகையான சங்குகள் கடல்ல இருந்து எடுக்கிறதா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மெத்த வணிகலனும் மேவலால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்த வணிகலன் அப்படிங்கும்போது அதை மெத்த ப்ளஸ் அணிகலன் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதாவது மிகுதியான அணிகலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் 50 காப்பியங்கள் இருக்குது இல்லைங்களா, அந்த 50 காப்பியங்கள் அணிகலனாக பெற்ற தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே கடலை குறிக்கும் போது மெத்த ப்ளஸ் அணிகலன் அப்படிங்கும்போது மிகுதியான வணிக கப்பல்கள் கடலில் போயிட்டு வருது இல்லைங்களா, அந்த மீனிங்கில் தான் சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு வார்த்தையுமே தமிழுக்கும் கடலுக்கும் சேர்த்து பிரித்து இந்த பாடல் வரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வரி பாருங்கள், மெத்த வணிகலன் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கிடைந்த தேன் தமிழ் ஈண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சங்க பலகையில் அமர்ந்திருந்த சங்க புலவர்களால் காக்கப்பட்ட தமிழே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சங்கப்பலகை அப்படின்னா அந்த காலத்தில் அரசர் மன்றத்தில் புலவர்கள் எல்லாமே கூடியிருப்பாங்கல்ல, அதுக்கு தான் சங்கப்பலகை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி புலவர்கள்லாம் கூடியிருந்து இந்த தமிழை வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கடலுக்கு சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா தன் அலைகளால் சங்க தடுத்து நிறுத்தி காக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கடலில் சங்கு வரும் இல்லைங்களா, அந்த முத்து கடலில் மூழ்கி முத்தெடுக்கிறாங்க இல்லைங்களாப்பா, முத்தெடுப்பாங்க. அதே மாதிரி அந்த 3 வகையான சங்கு எடுக்கிறாங்கல்ல, அது எல்லாமே நீரலையால் தடுத்து நிறுத்தி அந்த சங்கை காக்கிறதா மீனிங்கில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இந்த பாடல் வரி எந்த தொகுப்புலேருந்து இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிற தொகுப்புலேருந்து தான் இடம்பெற்றிருக்குப்பா. இதில் நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முத்தமிழ் துய்ப்பதால் அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தனிப்பாடல் திரட்டு. இந்த பாடலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் அழகனார். இது ரெண்டையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு சொல்லும் பொருளும் பாருங்கள். துய்ப்பதுன்னா கற்பது, தருதல். மேவலால் அப்படின்னு வரும்போது பொருந்துதலால், பெறுதலால் அப்படிங்கிற மீனிங்கில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், அதுக்குரிய மீனிங் தான்ப்பா கொடுத்துருப்பாங்க. முத்தமிழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல், இசை, நாடகம் அந்த 3மே முத்தமிழ். முச்சங்கம்னா முதல், இடை, கடை அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த முச்சங்கங்கள் தான். மெத்த அணிகலன் போது இங்கே 50 காப்பியங்களை குறிக்குது. சங்கம் காத்தவர் அப்படின்னா சங்கப்பலகையில்
சங்க புலவர்கள் பாதுகாத்தமையை தான் கூறுறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இரட்டுற மொழிதல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தான் ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது தான் இரட்டுற மொழிதல் அணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பொருளை வந்து பிரிச்சீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 2 பொருள் இருக்கும். அந்த மாதிரி தான் அதுக்கு இரட்டுற மொழிதல்னு சொல்லியிருக்காங்க. இந்த இரட்டுற மொழிதல் அணியை வந்து ஸ்லேடை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. செய்யுள்ளையும் உரைநடையிலையும் மேடை பேச்சிலையும் வந்து ஸ்லேடைகள் பயன்படுத்துகின்றன. அதாவது டபுள் மீனிங்கில் பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்கல்லப்பா, அந்த மாதிரி தான் இந்த இரட்டுற மொழிதல் அணியை வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், நூல்வெளி என்னன்னு பாருங்கள். நிறைய புலவர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த புலவர்கள் எல்லாருமே பாடின பாடலின் தொகுப்பாக இருக்கிறது தான் தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிற பகுதியை வந்து சொல்லுவாங்க. இந்த தனிப்பாடல் திரட்டில் வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் பகுதியிலேருந்து தான் வந்து இந்த பாடல் வரியை வந்து எடுத்திருக்காங்க. இந்த பாடலை படைத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் அழகனார். அவங்கள வந்து சந்த கவிமணி தமிழ் அழகனார் அப்படிங்கிற அவங்களுக்கு சிறப்பு பெயரும் உண்டு. அவங்களோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சண்முக சுந்தரம். இலக்கண புலமையும் இளம் வயதில் செய்யுள் இயற்றும் ஆற்றலும் பெற்றவர் தான் இந்த தமிழ் அழகனார் அவர்கள். அவங்க 12 சிற்றிலக்கிய நூல்களை வந்து படைச்சிருக்காங்க. அப்போ இந்த நூல்வெளியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் பாடல் திரட்டு அப்படிங்கிறது எந்த வகையான பாடல்னு பார்த்தீங்கன்னா புலவர்கள் பலரோட பாடல்களின் தொகுப்பு தான் தனிப்பாடல் திரட்டு. சந்த கவி தமிழ் அழகனார் அவங்களோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சண்முக சுந்தரம். அதாவது தமிழ் கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகன் இல்லைங்களா, அப்போ முருகன் கூட இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சண்முகன் இல்லைங்களா, அப்போ தமிழ் அழகனாருக்கு பேர் சண்முக சுந்தரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தமிழ் அழகனார் அவர்கள் வந்து எத்தனை சிற்றிலக்கிய நூல்கள் எழுதியிருக்காங்கன்னா 12 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து 12ஆம் வரைக்கும் நமக்கு தமிழ் படிப்போம். காலேஜ் போயிடுச்சுன்னா மேக்ஸிமம் தமிழ் படிக்க மாட்டோம் இல்லைங்களா, எல்லாமே இங்கிலீஷில் தானே படிப்போம். அப்படிங்கிற பட்சத்தில் தமிழ் அழகனார் வந்து எத்தனை சிற்றிலக்கியங்கள் எழுதியிருக்காங்கன்னா 12 அப்படின்னு நீங்கள் எளிமையாக ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, எப்போவும் உங்களுக்கு மறக்காது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், உரைநடையின் அணிகலன் அப்படின்னு சொல்லி எழில் முதல்வன் அவர்கள் எழுதின உரைநடையை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. இதில் இந்த பாக்ஸ்க்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்ப்பா, பொறுத்துக மாதிரி கொடுத்துருவாங்க, பார்த்துக்கோங்க. இந்த சங்க இலக்கியம் வந்து நம்ம பாட்டனாருடைய தோப்பு, இடைக்கால இலக்கியம் வந்து தந்தையாருடைய தோட்டம், இக்கால இலக்கியம் வந்து நம் பூங்கா, தோப்பு ஈந்த பயன்களையும் தோட்டம் தந்த நயங்களையும் பூங்காவின் அழகினையும் ஒன்று சேர்த்து உரைநடையின் அணிகலனாய் காண்போமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்க இலக்கியம் வந்து பாட்டனாரோட தோப்புன்னு சொல்லியிருக்காங்க. இடையில வந்து நம்ம தாத்தாக்கும் நமக்கும் இடையில வந்து யார் இருப்பா, நம்ம தந்தை இருப்பாங்கல்ல, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இடையில தந்தையார் தோட்டம், இக்காலத்தில் நம் பூங்கா அப்படின்னு பொறுத்துக மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு மேட்ச் பண்ண தெரியணும். சரிங்களா? இந்த லெசன் வந்து கொஞ்சம் பெரிய லெசன் மாதிரி இருக்கும்ப்பா. இதில் எல்லாமே படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை எல்லாமே நீங்கள் படிக்க வேண்டாம்ப்பா. இதில் அங்கங்கே புலவர்களோட பேரும் அவங்களோட பாடல் வரியும் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், குறிஞ்சிப்பாட்டு எழுதினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபிலர். அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு வரி மட்டும் நீங்கள் இந்த பேஜில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். இதில் பாருங்கப்பா, தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். தமிழ் மறையான திருக்குறளை தந்த திருவள்ளுவர் பெயரில் தான் முதல் தமிழ் கணினி 1983 செப்டம்பரில் TCM அப்படிங்கிற டேட்டா ப்ரொடக்ட்ஸ் என்னும் தனியார் நிறுவனம் உருவாக்கி விற்பனைக்கு கொண்டு வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழுக்கு கருவூலமாய் திகழ்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் இல்லைங்களா. அதனால் ஒரு தமிழ் வழி கணினியை வந்து உருவாக்கும் போது அதை திருவள்ளுவர் பேர்லேயே உருவாக்குனாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1983. எந்த தனியார் நிறுவனம்னு பார்த்தீங்கன்னா TCM அப்படிங்கிற டேட்டா ப்ரொடக்ட்ஸ் அப்படிங்கிற தனியார் நிறுவனம் தான் அதை விற்பனைக்கு கொண்டு வந்தாங்க. சரிங்களா? இந்த கணினியோட ஸ்பெஷல் என்னென்ன பார்த்தீங்கன்னா, முதன்முறையாக
தமிழ் மொழியிலே விவரங்களை வந்து அதுக்குள்ளே செலுத்தி நமக்கு தேவையான தகவல்களை வெளியீடாக கணினி மூலம் பெற முடிஞ்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருவள்ளுவர் அப்படிங்கிற கணினி மூலம் தான் நம்ம பெற முடிஞ்சிச்சு. இந்த கணினி தமிழ் ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளிலுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சென்னை தேனாம்பேட்டையில் இருந்த புள்ளி விவரத்துறை அலுவலகத்திற்கும் தலைமைச் செயலகத்துக்கும் தான் கோப்புகளை மாற்றி இந்த கணினியை செயல்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழுக்காக ஃபஸ்ட்டு பயன்படுத்தின கணினியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர். எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னா 1983 செப்டம்பர். எந்த தனியார் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா TCM டேட்டா அப்படிங்கிற தனியார் கம்பெனி. ஃபஸ்ட்டு கோப்பை எங்கே அமிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை தேனாம்பேட்டையிலிருந்து புள்ளி விவரத்துறை அலுவலகத்திற்கு தலைமைச் செயலகத்திற்கும் கோப்புகளையும் செய்திகளையும் பரிமாறினாங்க அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் தெரிஞ்சால் போதுமானதாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருக்க பாடல் வரி பாருங்கப்பா. உவமை கொண்ட மொழிநடை, அதாவது ஒரு மொழிநடை உவமையாக எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்க பாடல் வரி தான் இது. இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இணைய தமிழனும் ஒரு சங்கப்புலவரும் பேசிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் உவமை கொண்ட மொழிநடை அப்படிங்கிற தலைப்பில் என்ன பாடல் வரி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல் வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் அப்படின்னு குறிஞ்சி மலர் அப்படிங்கிற நூலில் நான் பார்த்தசாரதி அவர்கள் உவமையாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாடல் வரியில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குறிஞ்சி மலர் பாடல் வரியோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பார்த்தசாரதி. இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, குறிஞ்சி மலரை நான் பார்த்தேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாடல் வரி பாருங்கள். திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கு. திருப்பரங்குன்றம் எல்லாரும் போயிருக்கீங்களாப்பா? மலை மேலே இருக்கிற முருகன் கோயில் தான் திருப்பரங்குன்றம். அந்த மலை மேலே ஏறி அந்த திருப்பரங்குன்றத்தை பார்ப்பதற்கு அது எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கம்மாய்கள். வடபுறமும் தென்புறமும் கம்மாய்கள் நீர் நிறைஞ்சு இருக்குமா, அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாடல் வரி கூட உங்களுக்கு அவ்வளோ நீங்கள் மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லைப்பா. குறிஞ்சி மலர் அப்படிங்கிற நூல் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தசாரதி அவர்களோடது அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் தெரிஞ்சால் போதும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். தண்டி அப்படிங்கிறவங்க உருவகத்தை பயன்படுத்தி ஒரு பாடல் வரி சொல்லியிருப்பாங்க. அது பாருங்கள். உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அத்து உருவகமாகும் அப்படின்னு சொல்லி உருவகத்துக்கு ஒரு மீனிங் சொல்லியிருப்பாங்க. அதாவது என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உருவகத்தை பற்றி உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து அப்படிங்கிறது யாரோட பாடல் வரின்னு பார்த்தீங்கன்னா தண்டியோடது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, நம்ம உவமையும் பொருள் நம்மகிட்ட இருக்கிற பொருளையும் நம்ம உண்மையுமே தனித்தனியாக பிரித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தண்டிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட்கட்காக தான்ப்பா இதெல்லாம், நம்ம பேச்சு நடையிலே இருக்கிற ஷார்ட்கட்டுங்கிறதுனால உங்களுக்கு எப்பையும் மறக்காது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஒரு அண்ணாவோட பாடல் வரி கொடுத்துருப்பாங்க. களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது, உண்டு மகிழ்ந்தாய், உன் புன்னகைதான் அதற்கு சான்று அப்படின்னு அறிஞர் அண்ணா அவர்களுடைய உரைநடையில் எழுதியிருப்பாங்க. இப்போ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, என்ன பாடல் வரி இல்லைன்னா என்ன லைனு, அது யாரோடது, எந்த நூலில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சால் மட்டும் போதும்ப்பா. இந்த ஃபுல் லெசனை நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? இந்த அண்ணாவோட வரியை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம ஒரு இதில் வெற்றி கண்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறது முத யாராக இருப்பாங்கன்னா நம்ம அண்ணாவாக தான் இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். உவம உருபு மறைந்து வந்தால் அதற்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு உவமையணி அப்படிங்கிற பேர் தான். அதாவது நம்ம திருக்குறளில் அது போல் அப்படிங்கிற உவம உருவு மறைஞ்சு வந்தால் அந்த திருக்குறளை என்ன சொல்லுவோம், நம்ம எடுத்துக்காட்டு உவமையணி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதை திருக்குறளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். புறத்தூய்மை நீரான் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் அப்படிங்கிற பொருளில்
அப்படிங்கிற குறளில் அதுக்குரிய மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம புற தூய்மை, நம்ம உடம்பை வந்து நம்ம நீரால் சுத்தப்படுத்திக்கிடுவோம். அதுபோல் நம்ம அகத்தூய்மை அப்படின்னா நம்ம உள்ளம் வந்து நம்ம உண்மை பேசுகிறதுனால அது தூய்மையாக இருக்கும். அதுபோல் அப்படிங்கிற வார்த்தை அந்த இடத்துல மறைஞ்சு வந்திருக்கிறதுனால அது எடுத்துக்காட்டு உவமையணி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எடுத்துக்காட்டு உவமையணியை இணை ஒப்பு அப்படின்னுமே வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். ஊர் கூடி செக்கு தள்ள முடியுமா அப்படிங்கிறதுக்கு, ஊர் கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் வந்து கைகூடாது. புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என்ற எழுத்தாளர், இந்த வரியை எழுதின எழுத்தாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வா. ராமசாமி அவர்கள். என்ன நூலில் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மழையும் புயலும் அப்படிங்கிற நூலில் தான் எழுதியிருப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த மழையும் புயலும் அப்படிங்கிறது வா. ராமசாமி அவர்களோட நூலுன்னு நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, மழையும் புயலும் மழையும் வர்ற மாதிரி இருக்குது, வா ரா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மழையும் புயலும் வர்ற மாதிரி இருக்குது, அது அப்படியே லைமிங்கில் வந்துருச்சு இல்லைங்களா? வா. ராமசாமி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப எளிமையாக தான்ப்பா இருக்கும். எல்லாமே நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்தின சொற்கள் தான். அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எளிமையாக தான் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு பாடல் வரி பாருங்கள். தென்றல் அசைந்து வரும் தென்தமிழ் நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதி ஆகும் அப்படிங்கிற பாடல் வரி யார் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் தமிழ் இன்பம் அப்படிங்கிற நூலில் வந்து எழுதியிருப்பாங்க. இதை நீங்கள் எப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் இன்பம் அப்படிங்கிற நூல் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா ராபி சேதுப்பிள்ளை அவர்களது. அதாவது ஒரு வீட்டில் கல்யாணம் ஆகி குழந்த பிறந்தா அப்படின்னா அந்த வீடு வந்து ரொம்ப இன்பமாக இருக்கும். ஏன்னா குட்டி பாப்பா இருந்துச்சுன்னா ரொம்ப இன்பமாக இருக்கு இல்லைங்களா? அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சேது பிள்ளை அப்படிங்கிறது தமிழ் இன்பம் அப்படின்னு நீங்கள் எளிமையாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்லுவதுண்டு. அதாவது ஒரு சொல்லையும் ஒரு கருத்தையும் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சொற்களை பயன்படுத்தி உரைநடைக்கு அழகு செய்ய வரதனார் அவர்கள் நாட்டுப்பற்று என்னும் கட்டுரை தொகுப்பிலிருந்து ஒரு பாடல் வரியை வந்து எடுத்திருக்காங்கப்பா. அப்போ நாட்டுப்பற்று அப்படிங்கிறது யாரோட கட்டுரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரதனார் அவர்களுடைய தான். இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, நாட்டுப்பற்று அப்படிங்கும்போது நம்ம நாட்டுக்கு நம்ம ஏதாவது ஒரு போர் வந்துருச்சு, ஏதோ வந்துருச்சு அப்படின்னா நம்ம அதுக்கான ஒரு ஆர்மியில் வேலை பார்க்குறதுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா நம்ம முதல்ல வந்துடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த பாடல் வரி பாருங்க. வாழ்க்கை நடத்துவதற்கு பொருள்கள் பல வேண்டும். அரிசி, காய், கனி முதலியன வேண்டும். உடை, வீடு முதலியன வேண்டும். காகம், காகித நோட்டும் வேண்டும். இன்னும் பல வேண்டும். இவற்றை ஆளும் அறிவும் வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டுப்பற்றுல வந்து எழுதியிருக்காங்க. நாட்டுப்பற்றுனா எல்லாத்துக்கும் எல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒரு பாடல் வரி பாருங்க. பா. ஜீவானந்தம் அவர்களுடைய பாடல் வரி தான்ப்பா கொடுத்துருப்பாங்க. குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரங்கள் மறுபக்கம், பசித்த வயிறுகள் ஒரு பக்கம், புளிச்சேப்பக்காரர்கள் ஒரு பக்கம், மெலிந்த எலும்புக்கூடுகள் ஒரு பக்கம், பருத்த தொந்திகள் மறுபக்கம், கேடுகட்ட இந்த சமுதாயத்தினை என்றைக்கு விமோச்சனம் தோழர்களே சிந்தியுங்கள் அப்படின்னு சொல்லி தோழர் பா. ஜீவானந்தம் அவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க. இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடிசை ஒரு பக்கம், கோபுரம் ஒரு பக்கம், பசித்த வயிறு ஒரு பக்கம், புடிச்சப்பம் விடுறவங்க ஒரு பக்கம், இதெல்லாம் நினச்சோம் அப்படின்னா என்னோட ஜீவனே தாங்க முடியல, என்னால் ஜீர்ணிக்க முடியலை அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஜீவானந்தம். இல்லை ஒருத்தவன் பட்டினியாக இருக்கும்போது ஒருத்தன் ஆடம்பரத்தில் குளிச்சுக்கிட்டு இருந்தான்னா அது கொஞ்சம் ஏற்றுக்க முடியாதா இருக்கும் இல்லைங்களா? ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் சமநிலை வேணும் இல்லைங்களா? அதனால் இந்த இடத்துல ஜீவானந்தம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து பேசின ஒரு வார்த்தையை கொடுத்துருப்பாங்கப்பா. இதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அண்ணா அவர்கள், பெரியார் அவர்கள் அவங்கள பற்றிலாம் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் வைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. சரிங்களா? அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவர் பேசாத நாள் உண்டோ, குரல் கேட்காத ஊர் உண்டா, அவருடன் சிக்கி திணறாத பழமை உண்டா, எதை கண்டு அவர் திகைக்கிறார், எந்த புராணம் அவரிடம் தாக்குதலை பெறாது. எனவேதான் பெரியாருடைய பெரும்பணியை நான் ஒரு தனி மனிதன் வரலாறு என்றல்ல, ஒரு சகாப்தம், ஒரு காலகட்டம், ஒரு திருப்பம் என்று கூறுகிறேன் அப்படின்னு சொல்லி
பெரியாரை வந்து சிறப்பித்து சொன்னவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா தான். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, நம்ம வீட்டில் பெரிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் தான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ணா அவர்களை அண்ணன் அப்படின்னு சொல்லியே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பயும் மறக்காது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான பாடல் வரி கொடுத்துருப்பாங்கப்பா. இந்தியா தான் என்னுடைய மோட்சம், இந்தியா தான் நன்மை, இந்தியாவின் நன்மை தான் என் நன்மை, இந்தியாதான் என் இளமையின் மெத்தை, என் கிளவாச நந்தவனம், என் கிழக்காலத்தின் காசி அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரியை யார் சொல்லியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதி அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க. பாரதி அவர்களுக்கு வந்து தமிழ் கவிஞர் அப்படிங்கிற பேரும் வந்து இருக்குது. இதை நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா வரையும் ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா ஃபஸ்ட்டு வரி இல்லைன்னா லாஸ்ட் வரி ஏதாவது ஒரு லைனை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்தியா தான் என்னுடைய மோட்சம் அப்படிங்கிறது யாருடைய வரின்னு பார்த்தீங்கன்னா பாரதியோட வரின்னு பார்த்துக்கோங்க. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் என்ன பாடல் வரி யாருடையது, எந்த நூல் யாருடையது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். லெசன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேஜுக்கு இருக்கும்ப்பா. கசகசான்னு இருக்கும். நீங்கள் படிச்சிங்கன்னா நிறைய இருக்க மாதிரி இருக்கும். நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவை அப்படிங்கிறத நோக்கி மட்டும் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. அது மட்டுமே போதுமானதாக இருக்கும். புக்கு இருந்துச்சு அப்படின்னா ஒரு பென்சிலிட்டோ ஒரு பேனாயிட்டோ அந்தந்த இடத்த நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இல்லை நான் லேப்டாப்பில் படிக்கிறேன், ஃபோனில் படிக்கிறேன்னா அந்தந்த இடத்த வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது அந்த என்ன நம்ம படிக்கணுமோ அதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு வந்தால் போதுமானதாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த லெசனோட நூல்வழி பாருங்கள். எழில் முதல்வன் அவர்கள் எழுதிய புதிய உரைநடை என்னும் நூலிலிருந்து தான் இந்த உரைநடையின் அணி நலன்கள் என்னும் கட்டுரையோட சுருக்கம் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ புதிய உரைநடை வந்து யாரோட நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழில் முதல்வன் அவர்களுடைய நூல் தான் புதிய உரைநடை. சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்களோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மா ராமலிங்கம் அப்படிங்கிறது தான் இவங்களோட இயற்பெயர். மாநில கல்லூரியில் பயின்று அங்கேயே பேராசிரியராக பணியை தொடங்கினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த எழில் முதல்வன் அவர்கள். குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ்துறை தலைவராக வந்து பணியாற்றினாங்க. மரபு கவிதை, புதுக்கவிதை படைப்பதில் இவங்க வல்லமை பெற்று இருந்தாங்க. இவங்களுடைய நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணின், யாதுமாகி நின்ற முதலிய நூல்கள்லாம் வந்து இவங்களுடைய நூல்கள் தான். இந்த எழில் முதல்வன் அவர்கள் நூலை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா புதுசாக வந்து நடை போடலாம். அதாவது ஃப்ரெஷ்ஷாக நடக்கலாம் இல்லைங்களா? புதிய நடை போடலாம். அது வந்து நமக்கு எங்கெங்கே வேணாலும் நம்ம நடந்துட்டு போகலாம். காலையில் எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா அந்த நினைவுகள்லாம் நம்ம மனசில் ரொம்ப இனிமையாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புதுசாக நடை போடலான்னா புதிய உரைநடை, எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கெங்கும் காணினம், இனிக்கும் நினைவுகள் அப்படின்னா இனிமையான நினைவுகள் வந்து நம்ம மனசில் இருக்கும். அப்போ நம்ம எக்ஸாமுக்கே நம்ம ரொம்ப சீக்கிரம் காலையில் 5 மணிக்கு வேகமாக எந்திரிச்சு படித்தோம் அப்படின்னா நம்ம மைண்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கும் இல்லைங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? புதிய உரைநடை என்னும் நூலுக்காக வந்து இந்த எழில் முதல்வன் அவர்களுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ எழில் முதல்வன் அவர்களுடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா புதிய உரைநடை. சரிங்களா? கீழே வந்து ஒரு பாக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க பாருங்கப்பா. முன் தோன்றிய மூத்த குடி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. ஒரு பாட்டு லைன் கொடுத்து அது எந்த நூலுன்னு கொடுத்துருப்பாங்க. எல்லா லெசனுக்கு கீழேயுமே கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா பாடல் வரி கொடுத்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10th புக்கு அப்படிங்கிறதுனால எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எதையும் மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கிட்டு வந்துடுங்க. சரிங்களா? இந்த சிறுமலை அப்படிங்கிற ஊர் எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் இருக்குது. சரிங்களா? பாடல் வரி பாருங்க. வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழ்கடுத்து ஓடிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் அப்படிங்கிற பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா சிலப்பதிகாரத்தில் காடுகான் காதை அப்படிங்கிற பாட்டில் தான் வந்து இடம்பெற்றிருக்கு. பாடல் வரி நீங்கள் முழுசும் படித்து ஞாபகம் வைக்கணும் கட்டாயம் இல்லைப்பா. வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் அப்படிங்கிற பாடல் வரி வந்து சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலப்பதிகார ஸ்டோரி தெரிஞ்சாலே இந்த பாடல் வரி வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும்ப்பா. ஏன்னா
கோவலன் அவர்கள் வந்து கண்ணகியை கூட்டிகிட்டு மதுரைக்கு போவாங்க இல்லைங்களா, அப்போ காட்டு வழியாக தான் நடந்து போவாங்க. அந்த காட்டு வழியாக வந்து வாழையும் கமுகும் வந்து அது நிறைய காய்ச்சி இருந்துச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கமுகுனா பாக்குப்பா, பாக்கு மரம், வாழை மரம் அதெல்லாம் அந்த காட்டில் இருந்துச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பாடல் வரி வந்து சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது என்றைக்கும் மறக்காது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இலக்கணம்ப்பா. எழுத்து சொல் அப்படிங்கிற இலக்கணம் இருக்குது. 10th புக்கில் இலக்கணம் ஃபுல்லாக நம்ம ஒரே வீடியோவாக கொடுத்துடலாம். இந்த வீடியோவில் நம்ம உரைநடையும் செயல் பகுதி ப்ளஸ் புக் பேக் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? பார்ட் 1 வீடியோ நமக்கு நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குப்பா. இது பார்ட் 2 இயல் 1 கொடுத்துருக்கோம். இதோட இயல் 1 முடிஞ்சிருச்சுப்பா. இயல் 2 வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.